green line issue எல்லா ஸ்மார்ட்ஃபோன் மொபைல்ஸ்லயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்கு. லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஓல்டு வெர்ஷன் ஃபோன்ஸா இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோல நான் 3 திங்ஸை ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்பர் 1, விச் பிராண்ட் ஹேஸ் த மோஸ்ட் கிரீன் லைன் இஷ்யூஸ்? எந்த பிராண்டோட மொபைல்ஸ் கிட்ட அதிகமா கிரீன் லைன் இஷ்யூ வருது? ஸோ நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த பிராண்ட் வந்து பெஸ்ட் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்றாங்க? நம்பர் 3, how to prevent this green line issue? எப்படி இந்த green line issue இருந்து நம்ம சேஃபா இருந்துக்கலாம்? So வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு கிளிக்கி. So let's start this video. So guys, first வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான green line issues அந்த போன்ஸ்ல வருது? So நம்பர் 1 பாத்தீங்கன்னா அதிகமா நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, OnePlus ஐயோ green line issues வந்துரும். கண்டிப்பா OnePlus தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட 8 சீரீஸ்ல ஆரம்பிச்ச தலைவலி இன்னி வரைக்குமே விடல. அவங்க லேட்டஸ்ட் 12 சீரீஸ் வரைக்குமே இருக்கு. ஸோ அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 8 சீரீஸ், 9 சீரீஸ், 11 சீரீஸ், 12 சீரீஸ்லயுமே இந்த கிரீன் லைன் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. OnePlusனாவே ஒரு ப்ரீமியம் பிராண்ட், ஒரு ஃப்ளூயிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரி வந்து OnePlus பண்றது ரொம்பவே தப்பு. ஸோ அவங்க ஸ்மார்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நம்பர் 2 வந்து சாம்சங். என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. ஸோ சாம்சங் கேலக்சில இந்த தலைவலி ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் இது ஆரம்பிச்சிருக்கு. M சீரீஸ்லயும் சரி, A சீரீஸ்லயும் சரி, இப்ப லான்ச் ஆன S24 Plus அல்ட்ராலையுமே சரி இந்த சீரீஸ்ல கிரீன் லைன் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னாக்கா iQOOலயுமே 9 சீரீஸ்ல 9 சீரீஸ், 9T, 9SC, அதுக்கப்புறம் Neo 9, 9 Pro அந்த மாதிரி அதுலயுமே இந்த இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நத்திங் போன்லயுமே இந்த 2A அந்த மாதிரி போன்ஸ்ல இருக்கு இந்த இஷ்யூஸ். அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா CMF போன்லயே இருக்கு. முக்கியமா ஐபோன்ஸ்லயே இந்த இஷ்யூஸ் இருக்கு guys. முக்கியமா ஐபோன்லயுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 சீரீஸ்லயுமே இந்த கிரீன் லைன் இஷ்யூஸ் இருந்து இப்ப ரீசெண்டா எல்லாருமே வெயிட் பண்ணி வாங்கின அந்த 16 Pro Maxல கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரீன் லைன் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே எங்களாலே நம்ப முடியல. ஸோ நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல. அதுக்கப்புறம் மோட்டோவுடைய மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரீசெண்டா எந்த இஷ்யூஸ்மே இல்லை மோட்டோல. பட் ஓல்டர் வெர்ஷன் ஜி சீரீஸ் யாராவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மொபைல்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஷாமி போக்கோலையுமே ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல தான் அந்த இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. பட் ரீசெண்டா யாருமே அவங்க ஸ்மார்ட் போன்ஸ் யாருமே கிரீன் லைன் ஃபேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ரியல்மிலையுமே அந்த GT சீரீஸ்லயுமே அவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க கிரீன் லைன் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் ஓப்போல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா எதுவுமே அவங்க ஃபேஸ் பண்ணல. பட் ரேனோ சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கிரீன் லைன் இஷ்யூஸ் பத்தி? இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸுமே எல்லாருமே OnePlus மட்டும்தான் கிரீன் லைன் இஷ்யூஸ் கிடையாது, எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே கிரீன் லைன் இஷ்யூஸ் வருது. ஸோ காய்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்பர் 2. ஸோ நம்பர் 2 வந்து which brand has provide the best solution for this green line issue? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus தான் அதிகமாகவே இந்த லைன் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க தான் பெஸ்ட் சொல்யூஷனாகவும் இந்த டைம்ல இருக்காங்க. ஸோ நம்பர் 1ல ஏன் அவங்க இருக்காங்க? மல்டிபிள் டைம் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க பண்ணி தராங்க. எத்தனை டைம் சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க. இதுக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுமே கிடையாது. நீங்க போயிட்டு இதுக்கு வந்து இந்த வாரண்டி கீழே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாடலுக்கு மட்டும் தான் நான் பண்ணி தருவேன்லாம் கிடையாது. எந்த மாடலா இருக்கலாம், வாரண்டியே இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தனை டைம் கிரீன் லைன் இஷ்யூஸ் வந்தாலும் கிவ்ஸ் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் iQOO இருக்காங்க. இவங்களுமே மல்டிபிள் டைம் வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிளஸ் ஹரிசாண்டல் லைன்ஸுக்குமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறது. iQOO செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இவங்களும் பெஸ்ட் தான். நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னாக்கா கூகுள் இருக்காங்க. ஸோ கூகுள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே இந்த கிரீன் லைன் இஷ்யூஸ் இருக்கு. பட் எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே கிடையாது, Pixel 8 சீரீஸ்க்கு மட்டும். ஸோ அதனால அவங்களுக்கு Pixel 8 சீரீஸ்க்கு ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு ரிப்பேருமே அவங்க வந்து பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் டைம் ஆச்சு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறது நல்லதுதான். ஒன்லி ஃபார் Pixel 8 சீரிஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் 4ல ரியல்மி இருக்காங்க. ஸோ ரியல்மி ஆல்சோ ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, பட் ஒன் டைம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அண்டர் வாரண்டி இருக்கணும். S20, S21 சீரீஸ், S22 சீரீஸ், S24 சீரீஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் வாரண்டி கீழே இருக்கணும். மீதி எல்லா பிராண்டுமே இது தவிர்த்து மீதி எல்லா பிராண்டுக்குமே கிரீன் லைன் இஷ்யூஸ் இருந்தா அவங்க வந்து ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் வாரண்டி இருக்கணும். ஓல்டர் வெர்ஷன்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது.
இதுதான் வந்து இந்த பிராண்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்பர் 3, how to prevent this green line issue. ஸோ காய்ஸ் ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த green line issue வந்து உஷாராக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா, நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்ஸை ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்ஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, உதாரணத்துக்கு iOS 18 வந்திருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் உடனே போயிட்டு அப்டேட் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் பேஜுமே நம்மளுடைய டெலிகிராம் பேஜ், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அதில் போய் அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க. இல்லை நிறைய சோஷியல் ட்ராக்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த அப்டேட்ஸுமே சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவீங்க. நம்பர் 2, அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட்டை ஆஃப் பண்ணி வைங்க உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு. பிகாஸ் வைஃபை ஆன் பண்ணால் தானாகவே அப்டேட்ஸ் ஆகிடும் உங்கள் ஃபோன். ஸோ அதனால அதை ஆஃப் பண்ணி வைங்க. நம்பர் 3 வந்து ஃபிசிக்கல் டேமேஜ், திடீர்னு கீழே போடுறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டே. இதெல்லாம் ஒரு விஷயம் கேட்டு டெஃபினட்டாக கீழே போடுறதுனால போர்டு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட இந்த இஷ்யூஸ் மேபி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் செட்டிங்ஸில் DCMIலாம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிஸ்பிளேக்கு. பிகாஸ் அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல எந்த இஷ்யூஸுமே இருக்காது. மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் டெக்கு ரிலேட்டடாக சொல்கிறாங்கன்னா, பிராண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்தியான்றது ஹாட் கண்ட்ரி. ஸோ அதனால் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம் தான். ஹீட் ஆகிறதுனால ஃபோன்ஸ் வந்து மேபி அந்த போர்டு இஷ்யூஸ்னால கூட இந்த மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் ஹீட் இல்லாத பிளேஸில் வச்சுக்கோங்க காய்ஸ். பிகாஸ் நம்ம பிராண்ட் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம சைட்லேருந்து என்ன சொல்லணும்னா, இனிமே வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லாருமே அவங்களோட வேல்யூ போட்டு தான், அவங்களுடைய மணியை போட்டு தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா அந்த பிராண்டோட வேல்யூவும் குறையும். ஸோ தயவு செய்து ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸ் லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, see you next one. Thank you so much guys.